ஹே மை பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டீன் நியூஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் கணித்து டோட்டோ கடை கேட்குறான், நீ லைனை ஃபாலோ பண்ணில ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சான்ட்டு. அதுக்கு டோட்டோவும் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா அவன் வந்து லைனை ஃபாலோ பண்ணியிருப்பான், அவன் வேகா மீட் பண்ணுறது பார்த்துருப்பான். அப்புறம் லயனும் டோட்டோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பான் போல். ஸோ அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்க இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னென்னா டோட்டோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைனை ஃபாலோ பண்ண தானே போயிருக்காங்க. அவன் இப்போ தான் ஏர்போர்ட்டில் அவனோட ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அவன் வரும்போது நிறைய பேர் அவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவன் கூடவே இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்திருப்பான், கூட வேலை செய்கிற பையன். அவனே அவனை பார்த்து சே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இந்த மாதிரி பசங்களாம் எங்கடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். பட் கீயை பார்த்தாங்கன்னா அவன் பயங்கர டென்ஷனில் இருக்கான். ஏன்னா அவனோட லவ்வே இந்த மாதிரி தானே போச்சு. ஸோ வந்து அவன் கணித்தை சீட் பண்ணிட்டான்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்ட்டு லைனை பார்த்து பயங்கர கோவத்தில் இருக்கான். ஏன்னா அவன் லவ்வர் வந்து இன்னொருத்தங்களை லவ் பண்ணிவிட்டு இவனை ஏமாற்றிட்டு போனாங்கல்ல, அந்த கோவம் தான் இவனுக்கு இருக்குது. அதே டென்ஷன் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். நல்லா கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க ஜிம்முக்கு போகிறாங்க. அவன் ரொட்டீனே தான் போல், ஒர்க் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிடுவான். ஸோ இங்கே அவன் லவ் பண்ணுற ஆள் வருவாங்களா, அவன் ஏமாத்துற ஆள் இங்கே வருவாங்களான்னு இவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் டோட்டோ என்ன சொல்கிறான்னா, இல்லை ஜிம்மில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஸோ கண்டிப்பாக வருவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாருன்னா நம்ம வேகா தானே. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சாக்காயிருது. கீயுமே சொல்கிறான், இவன் நம்ம அன்றைக்கி அங்கே போன இடத்துல இருந்தவன் தானேன்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுறதை வச்சு மட்டும் நம்ம எப்படி சந்தேகப்பட முடியும். பட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுங்க பேசிக்கிறானுங்க, நீ எப்போ என்ன பாய் ஃப்ரெண்டாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்ட்டு. கூடி சீக்கிரமே சொல்கிறேங்கிற மாதிரிலாம் இவனுமே சொல்லிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னு டோட்டோ சே இதுதான் கரெக்டான மூமெண்ட்டு, இருடா உன்னை கையும் களவும் மாட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தேடினா இவன் ஃபோனை கொண்டு வரல. கீயை கேட்டால் கீ ஃபோன் இருக்குது சார்ஜ் இல்லைங்கிறான். கூட வந்து இன்னொரு பையனை கேட்டால் ஃபோன் இருக்குது ஆனால் லென்ஸ் உடஞ்சிருக்குங்கிறான். டே உங்களெல்லாம் ஒரு டீமாக வச்சுட்டு என்னால் முடியலடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு பையன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் பவர் பேங்க் இருக்கான்னு கேட்க, அந்த பையன் இவன் அவனுக்கு ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு அவன் டோட்டோ கூட வழிய ஆரம்பிச்சிடுறான். பவர் பேங்க் இருக்கே ஆனால் லாக்கரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக வலிஞ்சிட்ருக்க. டோட்டோக்கு எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதே தெரில. அப்போ இவன் ஒரு பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அவன் போயிட்டு நல்லா நடிச்சிடுறான். ஹாய் நீங்கள் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அதாவது அந்த பையன் டோட்டோவை தான் பாய் ஃப்ரெண்டாட்ட காட்டிக்க இப்போ வலிஞ்சிட்டு இருந்த பையன் சாக்காயிடுறான். ஓ உங்கள் பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி. ஆமாம் நீங்கள் நம்பலையான்னு சொல்லிட்டு டோட்டோவோட கன்னத்தில் வேறு கிஸ் பண்ணுறான். டோட்டோ அதுக்கேற்ற மாதிரி நடித்தாகணும்ல, அதனால் டிலாக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த வளைஞ்சிட்டு இருந்த பையனும், ஓ நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு போகிறான், எனக்கு மட்டும் ஏன் அப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு. அவன் போனதுக்கப்புறம் இந்த பையன் கேட்குறான், என்ன டோட்டோ நான் சூப்பராக நடிச்சேனா, இப்போ உங்கள் கேங்கில் சேர்றதுக்கு நான் ஒரு பர்ஃபெக்டான அல்ல, எல்லாத்தையும் எப்படி நடித்து பர்ஃபெக்டாக பண்ணுற பாருன்னு சொல்ல டோட்டோவும் ஆமாம்மா ரொம்ப நல்லாவே நடிச்சுன்ட்டு அவன் போயிடுறான். இந்த பையன் இதுக்கு என்னமோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின லெவலுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ லயன் வந்து வேகாக் தண்ணி எடுக்க போயிருப்பான். அந்த டைமில் கீ போய் பேசுகிறான். இவன் கீயை பார்த்தோன்னே சாக்காயிடுறான், நீங்கள் ரெகுலராக எங்கேயோ வருவாங்கன்ட்டு. இல்லை நான் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேகா கூட பேசுகிறான். நைஸாக என்ன சொல்கிறான்னா, இங்கே நான் பரவாயில்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மிஷின்லாம் இருக்குது, ஸோ நிறைய பேர் அவங்க இடத்தெல்லாம் திருடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல. அப்போ வேகாவும் சொல்கிறான், ஆமாம்மா இங்கே நிறைய இடம் இருக்குது, சில டைம் பிஸியாக இருக்கும், பட் யாரும் அந்த மாதிரி திருடலாம் பண்ண மாட்டாங்கன்ட்டு. பட் இவன் என்ன சொல்கிறான்னா, பட் இருந்தாலுமே சில பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும், அவங்களுக்கு விடக்கூடாதுன்னே நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பாட்டை திருடிக்க பார்ப்பாங்களேன்ட்டு அவன் மொத்தமாக இந்த பாய் ஃப்ரெண்ட் சேர்த்து தான் பேசுகிறான். வேகாக்கி டவுட் வருது, என்னது நீ இன்னும் ஒர்க் அவுட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கியான்ட்டு. ஆமாம் ஒவ்வொருத்தங்களுக்கு லைஃப்பில் மாரலே தெரில, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னொருத்தவங்களோட ஸ்பாட்டை திருடுவாங்கன்னு சொல்ல இவனுக்கு டவுட்டாக இருக்குது. ஏய் நீ ஒர்க் அவுட்டை பற்றியா பேசுகிறேன்ட்டு. ஆமாம் ஆனால் அதை நீ உன் ரியல் லைஃப்லேயே கூட அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான் வேகா. இன்னொரு பக்கம் டோட்டோ வந்து லயனை எங்கன்னு தேடிட்டு போயிருப்பான். அப்போ லயன் வந்து கண்டுபிடிச்சிடுறான், என்ன நீ கணிதம் ஒன்று அனுப்புனான்ட்டு. அப்போ டோட்டோவும் என்னது நீ என்ன சொல்கிறது தெரியலங்கிற மாதிரி சொல்ல இவன் சொல்கிறான், நடிக்காத, அன்னைக்கு என்கிட்ட அந்த லாட்ரி டிக்கெட் விற்றது நீ தானே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இங்கே பாரு கணித்தே சும்மா ஓவர் திங்க் பண்ணுவான், அவன் கூட சேர்ந்துட்டு நீயும் எப்படி பண்ணுற, அவன்கிட்ட ரொம்ப கதையெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி ஏன் அவனுக்கு எடுக்கிறங்கிற மாதிரி சொல்ல
அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசாத, இப்போ என் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் அதெல்லாம் கணித்துக்கிட்ட சொல்ல தான் போகிறேன்னு டோட்டோ சொல்ல. அப்போ லயன் சொல்கிறான், இங்கே பாரு நான் லவ்வை மேனேஜ் பண்ணுறதுல வேணால் சரியானவன் இல்லாமல் இருக்கலாம், பட் நான் உண்மையாக சொல்கிறேன், கணித்தை தான் நான் ரொம்பவே காதலிக்கிறேன். அவனுக்காக கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக கணித்தை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு வேணா நான் ஒரு 50,000 தரேன், கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு ஒரு வாரம் தான் டைம், அது கூட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்டையும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கணித்துக்கிட்ட நீ உண்மையை சொல்கிற, அதோட நீ கொடுக்குற இந்த பணம்லாம் நீயே வச்சுக்கோ, அதை வச்சு கொஞ்சமாச்சு நேர்மையை வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டோட்டோ அங்கேருந்து போயிட்டான். ஸோ இப்போ கணித் கேட்குறான்ல, நீ வந்து லைனை ஃபாலோ பண்ணியான்னுட்டு. அப்போ வந்து அப்படியே சமாளிக்கிறான், அம்மா அந்த லைன் என்ன நல்லா 40 கிலோ வெயிட்லாம் தூக்குறான், என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்ல. உடனே கணித் என்ன பண்ணுவான், வெக்கப்பட்டுட்டு பெருமைப்படுறான்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, நீ இனிமேல் அவனை ஃபாலோலாம் பண்ணாத, நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல. இவன் டோட்டோ சொல்கிறான், இல்லை இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் விடுறேன்ட்டு. அது இல்லை, உனக்கு நான் இன்னொரு ஜாப் வச்சுருக்கேன், அதனால தான் சொன்னேன், நீ வந்து நாளையிலேருந்து எனக்கு புதுசாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல. இவன் பார்க்குறான், நீ ஃப்ளைட் அட்டெண்டன்ட், நான் ரெஸ்கியூ ஒர்க்கர், உனக்கு நான் என்ன சொல்லித்தரதுன்ட்டு. அப்போ இவனுமே, நாங்களும் நிறைய பேரை காப்பாற்றுற வேலை பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ கேபின் க்ரூ அசஸ்மெண்ட்டில் பீப்புள் ரெஸ்கியூ பற்றி நீ எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்ல. இவனும் ஓகே நான் சொல்லித்தரேன்னு சொல்லிடுறான். பட் இவங்க நேரம்னு பார்த்து கணித்துக்கு வந்து அது சாப்பிட்டது ரொம்ப காரமாக இருக்க போல். அவன் டக்குன்னு ஜூஸ் எடுத்து கொடுக்க போக டோட்டோ விட மாட்டான். இப்போ வந்து இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஆபத்தில் இருக்காங்க, அப்போ நீ என்ன பண்ணணும், நாக்கு அவங்கள வெளியே விட சொல்லணும்னு சொல்ல. டே அதை அப்புறம் பண்ணலாம், முதல்ல ஜூஸை கூடான்னு கெஞ்சுறான். ஆனால் டோட்டோ விடவே இல்லையே. கணித்து வந்து அந்த நாக்கை வெளியே கீழே தொங்க வர அளவுக்கு வச்சு அந்த சலைவெல்லாம் கீழே விழுந்தாதான் அந்த காரம் இது போகும்ல. ஸோ அது வரைக்கும் அவன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜூஸே கொடுக்குறான். அப்போ கணித்துமே, என்னை நாய் லுக்கில் பார்க்குறக்காக தான் நீ இத்தனை இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், முதல்ல கூட எனக்கு தோணல, இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நீ டாக் ஆட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கணித்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்னென்னா கணித்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க தான் டோட்டோ கூட்டிகிட்டு போயிருக்கான். பட் அங்கே போய்ட்டும் இவனுங்க வழக்கம் போல் கிண்டல் தான் பண்ணிக்கிறானுங்க. நான்லாம் டீச்சராக கிடைக்க நீ அவ்வளோ லக்கி தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்ருக்க. அப்போ பின்னாடி ஒரு சத்தம், என்னென்னா ஒருத்தன் கையில் வந்து தீ பிடிச்சிக்கிச்சு. அதை பார்த்தோன்னே இவன் கணித்துக்கு என்ன பண்ணுறது தெரில, அவன் நின்ன இடத்துல குதிச்சுட்ருக்கான், என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ டோட்டோ உடனே ஓடி போய் ஒரு துணி எடுத்து அந்த கையை சுற்றி எப்படியோ நெருப்பை அணைச்சிட்றாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவனுங்க திடீர்னு ஒரு ஆட் பண்ணிட்டு அவனுங்க டோட்டோவில் டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே டோட்டோ பண்ண செட்டப் தான். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு இவனுக்கு சொல்லி கொடுக்குறக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கணித்துமே, கொஞ்ச நேரத்தில் என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்டுருச்சுடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்க. அப்போ தானே உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்க இவன் வீட்டில் தான் எக்யூப்மெண்ட் இருக்காமா, அதை எடுக்கிறதுக்கு டோட்டோ வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவனுமே கேட்குறான், ஆக்சுவலாக டோட்டோ வீடு வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், பட் நல்லா கிராம செட்டப்பில் இருக்க மாதிரி அழகாகவே இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் அவங்க அப்பா அவனுக்கு கடைசியாக கொடுத்துட்டு போனதாம்மா. அது எல்லாத்தையும் கணித்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ நெருப்பு வாசம் வருது. இவனுங்களும் பயந்து ஓடி போய் பார்த்தா தங்கச்சி தான் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஏதோ சமைச்சிட்ருக்கா. அது லைட்டாக கருகிற வாசம் தான் வந்திருக்கும் போல். ஸோ தங்கச்சியும் ஃப்ரெண்டையும் கணித்துக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும், இங்கே பாருங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்க. அப்பன்னு பார்த்து குழந்தைங்க கழுத்துக்குள்ளே அந்த சாப்பிட்டது போய் சிக்கிடுது. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல கணித்துக்குமே. அப்போ தான் டோட்டோ வந்து இப்படி பிடிச்சி நான் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அவங்கள காப்பாற்ற சொல்லித்தரான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஒரு ஆட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா இது எல்லாமே இவங்களோட செட்டப் தான். அவள் கணித்து டென்ஷன் ஆகிட்டான். அப்போ அந்த பொண்ணுமே, எங்கள் அண்ணன் தான் இது பண்ண சொன்னாருன்னு சொல்ல, சரி சரி நீ ரொம்ப நல்லா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டோட்டோ சொல்கிறான், உனக்கு நல்லா சொல்லித்தர போய் எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜே காலியாயிருச்சுன்னு சொல்லிட்டு. பட் கணித்தோ, ஏன்டா நீ பண்ண வேலையில் நான் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்காக ஏதோ ஜெல்லி வாங்கி வச்சுருப்பான் போல். அதை கணித்துக்கு கொடுக்க கணித்துக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டோட்டோ ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான்.
அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஒருத்தவங்க தரையில் விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு போல். அப்போ கணித் அதை பார்த்தோன்னா, ஓ மறுபடியுமா, சரி சரி அங்கிள் நீங்கள் நல்லா தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள் எல்லாருமே இவர் சீக்கிரம் எந்திரிச்சு மவுத் வாஷ் ஆட் பண்ணுவாருன்னு சொல்ல, அப்போ அங்கே இருக்க ஒரு லேடி சொல்கிறாங்க, ஏங்க இவருக்கு உண்மையாலே ஃபிக்ஸ் வந்திருக்குன்னு. இவனுக்கு அப்போ தான் சீரியஸ்னஸே தெரியுது. உடனே போய் எல்லாரையும் நல்லா ஸ்பேஸ் விட சொல்லி, இவனுக்கு ஓரளவு தெரியும்ல அந்த மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டோட்டோ வந்தோடனே, டோட்டோ வந்து முதலுதவியாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்தவங்கள குப்புற போட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்ககிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அப்பாடான்னு வந்து டோட்டோட வீட்டில் உட்காடுறாங்க. கனி சொல்கிறான், நீ இன்னைக்கு ரொம்ப பண்ணிட்டேன்ட்டு. அப்போ டோட்டோவும் அதான் அவரை காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆபத்தில் இருந்தவங்களையும் காப்பாற்றிட்டாங்க போல். அதுக்கப்புறம் கனி சொல்கிறான், இன்றைக்கி ட்ரைனிங்லேயே என் ஹார்ட்டு வேகமாக துடிச்சு இன்றைக்கி ஒரு நார்மல் டே ஆகவே இல்லை. பட் நீ தினம் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருப்ப, உனக்கு இது நார்மலாக தானே இருந்திருக்குன்னு சொல்ல டோட்டோ சொல்கிறான், இல்லை நான் தினம் பண்ணாலுமே அது எனக்கு நார்மலாக இருக்காது. ஒரு உயிரை நம்ம காப்பாற்றும் போது நம்ம என்னையே காப்பாற்றிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். பட் ஒவ்வொரு டைமும் எல்லா ஆபத்தும் எங்கே வருதுன்ட்டு நான் ஓடிட்டே தான் இருப்பேன். அது எனக்கு நார்மலாக இருக்க மாதிரியே இருக்காது. பட் காப்பாற்றுறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்கிற மாதிரி டோட்டோ சொல்லிகிட்டு இருக்கான். அதோட நான் நாளைக்கு அந்த அசஸ்மெண்ட்டில் நல்லா பண்ணிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி இப்போ கனி சொல்ல டோட்டோ சொல்கிறான், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன்ட்டு. உண்மையாவா? அப்படி நான் நல்லா பண்ணிட்டேன்னா நானும் அந்த பெரிய ஏர்லைனில் போய் சேர்ந்துருவேன். அதுக்கான ப்ரொமோஷனாக தான் இது இருக்கும். ஏன்னா இதில் நான் நல்லா பண்ணாலே எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் லைனோட தகுதிக்கு வந்துடுவேங்கிற மாதிரி இப்போ கனி சொல்லிகிட்ருக்க டோட்டோ பார்க்குறான். உன்னோட மொத்த ஆம்பிஷனுமே அந்த லைன் தானன்ட்டு. அப்போ கணித்துமே ஆமாம் நான் அவனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும் தானன்ட்டு. பட் டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் வந்து அது நீ மட்டும்தான் பண்ணுற, அவன் எதுவும் பண்ணுறது இல்லைங்க மாதிரி அவன் கேட்குறான். அப்போ கணித்துமே ஏன்னா அவன் ஆல்ரெடி நல்ல பெரிய இடத்துல தானே இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்கும் போது டோட்டோவுக்கு பிடிக்கல. இதை கேட்குறக்கே எனக்கு எக்ஸாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல கனி சொல்கிறான், ஆமாம் நான் எவ்வளோ பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் அது போதுமானதாகவே இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல இவன் ஃபீல் பண்ணுறானா. அப்போ டோட்டோ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறான், எங்கே பாரு நீ மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நீ இவ்வளோலாம் ட்ரையே பண்ண வேணாம். நான் நீ யாராக இருக்கியோ அதுக்காகவே உனக்கு காதலிப்பேன்னு சொல்ல அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் கனி சொல்கிறான், சாரி உன்னையும் நான் எமோஷ்னல் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்புறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா லைன் இவனுக்கு சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணுறான். ஏன்னா அவன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லைல்ல, அதனால தான் இன்றைக்கி ஷிஃப்ட்டை வந்து மாற்றி விட்டுட்டு நான் வந்தேன். ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் சார்ஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கணித் கிட்ட சொல்கிறான், அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ கணித்துக்கும் என்ன சொல்ல போகிறானோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவனுமே யோசிச்சு பார்க்குறான், டோட்டோ சொல்லியிருப்பான்ல ஒரு வாரத்தில் பேசி சால்வ் பண்ணிடணுன்ட்டு. ஸோ அவன் கணித் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் இது வரைக்கும் என்ன பண்ணனோ தெரியாது, பட் இனிமேல் உனக்கு பெஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முட்டி போடுறான். கணித் உடனே கனவுலகத்துக்கே போயிட்டான். இவன் ப்ரொப்போஸ் தான் பண்ண போகிறான்ட்டு அவன் அப்படியே வெக்கப்பட்டு நிற்க, ஆக்சுவலாக அவன் வந்து சாரி சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு பிரேஸ்லெட்டாக மாற்றி விடுறான். ஏன்னா அவங்க ஆனிவர்சரிக்கு அவன் வராமல் போயிருப்பான்ல. அப்போ கணித்து ஓ அப்படியான்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து வேகாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனோட வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டான். அப்போ வேகாவை கேட்குறான், நீ எப்படி இங்கே வந்தன்ட்டு. உனக்கு சில நல்ல அறிவுரைகள் சொல்ல வந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். பட் கீ வந்து அவனோட ரூம் வரைக்குமே வந்துட்டான். இங்கே பாரு லைன் கூட பேசுறது நீ விட்டுன்னு சொல்ல, அதை ஏன் நீ சொல்கிறங்க இந்த மாதிரி தான் வேகா கேட்குறான். ஏன் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்டால் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும், பட் அவங்க பிரேக்கப் பண்ண போகிறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்க, ஏன் பிரேக்கப் பண்ணுற வரைக்கும் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? ஒரு வேளை உன்ன மாதிரி குடும்பத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேம்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் முக்கியமான தகுதியாகவே இருக்குமான்ட்டு அவன் வேகாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. வேகா வீட்டுக்குள்ளே வந்துடுறான். பட் இவன் வேகாவோட வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். இங்கே பாரு நீ எதுக்குள்ளே வந்த, நான் செக்யூரிட்டி கால் பண்ணி உன்னை துரத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுத்தாலும் இவன் சொல்கிறான், என்ன சொல்ல போகிற, நீ என்ன சொன்னாலும் உன்ன மாதிரி சேம்லெஸ்ஸான ஒரு ஆள் இங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் வேகாவோட ஃபோனை பிடுங்கிட்டான். இதெல்லாம் நிறுத்திக்கோன்னு சொல்ல வேகா சொல்கிறான், ஏன் நான் உன் பேச்சை கேட்கணுன்ட்டு, நீ கேட்கலனான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேகா பக்கத்தில் வர அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கானா. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வேகா உடனே டெலிஃபோன் எடுத்து காலில் வச்சிடறான். ஏன்னா அங்கே எல்லா மெயின்டெனன்ஸ் ரூமில் ஒரே நம்பர் கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அவங்ககிட்டே சொல்லிடுறான், செக்யூரிட்டி இங்கே ஒரு 10 பேர் என்னோடய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்ட்டு. அப்போயோ பார்க்குறான், அடப்பாவி உண்மையாலே சொல்லிட்டான்னு. அப்போ வேகாவும் அப்படியே நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா கீயை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கானுங்க.
அப்படியே கணித்தியில் இணை காட்டினாங்கன்னா அவனுங்க அப்படியே டிவி சீரியல் பார்த்துட்ருக்கானுங்க. அதில் கூட இந்த ஏமாற்றுவாங்கல்ல அந்த மாதிரி கதை தான் போயிட்டுருக்கு. அப்போ இவன் ஃபோன் நோண்டிகிட்ருக்க கணித் கேட்குறான், இன்றைக்கி தான் என்னை பார்க்க வந்தேன், என்ன என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுன்ட்டு. சரி ஓகே, நம்ம ஃபோனை கீழே வச்சுட்டு இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கணித்துமே என்னை பற்றி எப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிற, உங்கள் அம்மாவை வேறு இனி மீட் பண்ணலன்னு சொல்ல. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை என்னோடய ஏர்லைனில் இனி நிறைய பேர் வந்து ஓப்பன் மைண்டெல்லாம் ஆகலை, ஸோ இப்போதைக்கு சொல்ல வேணாம், பட் நம்ம பெருசாக கிராண்டாக உனக்குன்னு நிறையா பிளான் வச்சுருக்கேன், அதுபடி நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணலான்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ லைன் வந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொன்னாலுமே கணித் வந்து இல்லை வேணாம், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிடுறான். பட் நீ ஹக் மட்டும் பண்ணிக்கோ, அது கூட உனக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் டோட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க. அவனுங்களாம் கேட்குறானுங்க, நீ அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியான்ட்டு. இல்லை அவன் தான் 1 வாரம் டைம் கேட்டிருக்கான்லங்கிற மாதிரி டோட்டோ சொல்ல. அப்போ விக்கி திட்டுறான், இங்கே பாரு அவன் லவ் பண்ணிகிட்ருக்க ஆளுக்குமே அவனுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்ருக்க. இவனை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன்டா சொல்ல மாட்டேன்ட்டு. அப்போ டோட்டோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அவங்ககிட்ட சொல்லாமல் அவன் இப்படி ஏமாறதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஒரு சைடு என்ன தோணுதுன்னா அது என்னோட வேலை இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்ல. இவன் பியர் சொல்கிறான், டே அது உன்னோட வேலை தான், ஏன்னா நீ தான் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கல, ஸோ நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல. அப்போ கீ வேறு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான், ஒருவேளை நீயும் அவனை ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிற மாதிரி போக இவனுங்க எப்படியோ ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சிடறானுங்க. அப்புறம் ஃபைனலாக டோட்டோ சொல்லிடுறான், சரி ஓகே அவன் அந்த எக்ஸாம் சொல்கிறான்ல அது முடிச்சதுக்கப்புறம் அப்பயுமே அவன் சொல்லலைன்னா நானே போய் நேரடியாக கணித்கிட்ட சொல்லிடுறேன்ட்டு. பட் டோட்டோ ரொம்ப சேடாக தான் இருக்கான் கணித்கிட்ட இந்த உண்மையை இது வரைக்கும் சொல்லாதனால. அதுக்கப்புறம் கணித் வந்து அந்த எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கான். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் கணித்து டோட்டோ உட்காந்துட்டு இருக்கானுங்க. டோட்டோ எப்பயுமே நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவான்ல, டீசெண்ட்லாம் பார்க்க மாட்டான். அதனால் கணித் சொல்லிட்டு இருக்கான், டே கொஞ்சமாச்சு டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்றான்ட்டு. இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், இதுதான் ட்ரெடிஷ்னலாக உட்காந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனி சொல்கிற மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ கனி சொல்கிறான், இது வந்து உன் கடனுக்காக கொடுக்குற சாப்பாடு அது இல்லை, இது வந்து நான் உனக்கு கொடுக்குற ட்ரீட்டுன்னு சொல்ல. அப்போ கேட்குறான், ஓ இது எனக்காக கொடுக்குற ஃப்ரீ சாப்பாடா, மெர்சின்னு, அதாவது ஃப்ரெஞ்சில் தேங்க்யூ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்ல. அப்படியே இவனுங்க 2 பேருக்குள்ளே உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமான்னு பேசுவானுங்கள்ல அந்த மாதிரி டாக் வந்துடுது. அப்போ கணித்துமே நம்ம எப்படி இப்போ தாய்லெல்லாம் சவாதிக்கான அந்த 2 வார்த்தையை வச்சுட்டு ஓடுவோம், அந்த மாதிரி கணித்து சொல்லிகிட்டு இருக்க. டோட்டோ சொல்கிறான், என்ன இந்த 2 வார்த்தையை வச்சுட்டு உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும்னு சொல்கிறியா, எனக்கெலாம் எப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் 2-3 லைன் சொல்கிறான். அது எப்படின்னா இப்போ கணித்துக்கு வந்து லிட்ரலி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கணித்துக்கு அது புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. ஆமாம் நீ என்ன ஸ்லாங்கில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அதுக்கும் குறை சொல்ல. அப்போ டோட்டோ என்ன பண்ணுறான்னா அப்படியே கணித் பக்கத்தில் வந்து முட்டி போட்டு அவனோட கையை பிடிச்சி சொல்கிறான், நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, என்னால் என்னையே ஸ்டாப் பண்ணிக்க முடியல, நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கணித்லாம் ஃப்ளாட் ஆகிட்டான். அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் ஓகே சொல்லுங்கன்னு சொல்ல. அப்புறம் தான் கணித் சொல்கிறான், இல்லை இவர் எனக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணலன்ட்டு. டே எழுந்திரிடான்னு சொல்ல. டோட்டோவும் சிரிச்சுட்டே எழுந்திரிக்கிறான், ஏய் நீ வெக்கப்படுறதானே, சரி வெக்கப்படுறதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல. கணித்துக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது. உண்மையாலே எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை யாராவது ப்ரொப்போஸ் பண்ணுன்ட்டு, நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க மாதிரி இப்போ டோட்டோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கூட என்னாச்சு, இப்போயுமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கானான்னு கேட்க கணித்துமே இல்லை அவன் ரொம்பவே ஸ்வீட் ஆகிட்டான், இங்கே பார்த்தியா எனக்கு பிரேஸ்லெட் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கான், கூடிய சீக்கிரமே என்னோட கனவெல்லாம் நிறைவேற போகுதுங்கிற மாதிரி இவன் வழக்கம் போல் டெல்லுலூவில் இருக்க. அங்கே இதை டோட்டோ பார்க்கும்போது அவனுக்கு கடுப்பாகுது. அதோட தான் சாப்பிட்டு அப்படியே அவங்க கிளம்பும்போது இவன் கணித்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறான், ஏன்னா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து சாப்பிட வச்சுருக்கான்ல. அப்போ கணித்துமே இங்கே பாரு, நான் மட்டும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகினா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அது மூலமாக நான் லயனோட ஏர்லைன்ஸில் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மேரேஜ் நடக்குங்கிற மாதிரி இவன் கனவெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்லாம் சொல்லிவிட்டு அவன் கனவை பற்றியே பேசிகிட்டு இருக்க. அப்போ டோட்டோ சொல்லிடுறான், இங்கே பாரு நிறுத்து, நான் உன் டெல்லுலுவை தடுக்கிறேன்னு நினைக்காதன்னு சொல்ல. அப்போ கணித் வந்து நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும்ட்டு அவன் அசால்ட்டாக தான் எடுத்துக்கிறான். அப்போ டோட்டோ சொல்லிடுறான், உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான்ட்டு. அதை கேட்டோன்னே கணித் பயங்கரமாக ஷாக்காயிட்டான், நீ என்ன சொல்கிறான்ட்டு. அப்போ டோட்டோவுமே ஆமாம் ஒரு ஃப்ளைட் அட்டனரோட உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான், அவன் சொல்லிடுவான்னு பார்த்தா அவன் சொல்லலைங்க. அப்போ இவனுமே கேட்குறான், இது உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்ன்ட்டு.
எனக்கு ஒரு வாரமாக தெரியும்னு டோட்டோ சொல்ல, அப்புறம் ஏன் நீ என்கிட்ட சொல்லன்ட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறான். ஆக்சுவலாக அங்கே செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த தண்ணி வந்து இப்படி மேலே இவங்க மேலே பட்டுட்ருக்கும். அப்போ கூட கணித்து நகராமல் இவன் கூட இந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கான். டோட்டோவும் வான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். பட் கணித் வந்து கோவமே இவன் கூட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் தான் சொல்ல வேணாண்ணா, அவனே உன் கூட பேசிக்கிறேன்னா, பட் இவ்வளோ இழுத்தடிப்பான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நானே சொல்லிட்டேன்னு சொல்ல. ஏன் நீ ஏன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? ஒருவேளை அவன் உன்னை வேலைக்கு வாங்கிட்டானா? எனக்கு தெரியும், நீ தான் ஈஸியாக வேலைக்கு வாங்குறதுக்கு எப்பயுமே ஈஸியான ஆளாச்சே. இவன் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்ல பார்த்தும் அதெல்லாம் கணித்து கேட்குற நிலைமையிலே இல்லை. நீ எல்லாம் ஏமாத்துறவங்களுக்கு சம்மந்தான்னு சொல்லிட்டு அவன் டோட்டோ திட்டிகிட்டு இருக்க. டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு, அவன் மோசமானவன் தெரிஞ்சிச்சுல, நீ அவனை பிரேக்கப் பண்ணுன்ட்டு. நான் என்ன பண்ணணும்ல நீ சொல்லிகிட்டு இருக்காத. இனிமேல் நீ எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கொடுத்த கடனையுமே ஏதோ தானம் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கணித்து கோவமாக போக, இவன் கணித்தை நில்லுங்கிறான். அவன் கேட்கவே இல்லை. இவனுக்கு அங்கே பின்னாடி நின்று சாரின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணித்து வந்து வழக்கமாக யோகா பண்ணுற இடம் போல் அங்கே போய் யோகா பண்ணிகிட்ருக்க. அப்போ இவன் பின்னாடி இருந்து காதை சொரன்றான். டேய் நீ எப்போ இங்கே வந்தேன்னு கேட்க, ஆமாம் நான் கால் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல, அதனால தான் உன் கூட பேச வந்துட்டேன்னு சொல்ல. நான் அப்படி பண்ணேன்னா உன் கூட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சைலன்ஸ் தான் என்னோட ரிப்ளைன்னு சொல்கிறான். அப்போ கூட டோட்டோ பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே இவன் பேசுறது கேட்டுட்ருக்கு. ஏண்டா நீ யோகாலாம் பண்ணுற, மணிக்க கூட கற்றுக்க மாட்டியான்னு கேட்க. அப்போ கணித்துமே, இங்கே பாரு, இது யோகா தர்மா இல்லை, அதோட அவனை மன்னிச்சுட்டா ரிவெஞ்சில் எப்படி எடுக்குங்க முடியுங்கிற மாதிரி அவன் டோட்டோவை கடுப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இதில் டோட்டோவை மாட்டி வர விட்டுறான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வந்து மெம்பர்ஸ் மட்டும் தானே வரணும், இங்கே பாருங்கள் யாரோ ஒரு ஆள் வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோட்டோவை மாட்டி விட அவனை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பயும் பெரிய வேதாந்தெல்லாம் டோட்டோ பேசிட்டு தான் போகிறான். அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் கணித்தும் கூட பையுமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பை சொல்கிறா, நீ இங்கே பார்த்தியா தி லுக் பீச், அவங்க சீரீஸ் பார்த்தியா, அதில் குந்தி லுக் பீச்சை எவ்வளோ லவ் பண்ணுவார் தெரியுமான்ட்டு இப்போ பை சொல்லிகிட்டு இருக்க. இவன் சொல்கிறான், நீ வேற பணக்காரங்க லாயலால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே மேலே பார்க்க அங்கே டோட்டோ வந்து சாரிங்கிற போர்டை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். அப்போ பையுமே சொல்கிறான், இங்கே பாரு, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தானா இல்லை உன்னை காதலிக்க வந்தானே தெரிலன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ டோட்டோ பக்கத்தில் தானே இவங்க போயிட்டாங்க. அவன் வந்து அங்கே இருக்க பேசஞ்சர் எல்லா கடையும் கத்தி சொல்கிறான், என் பேர் டோட்டோ, இவன் பேர் கணித், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை கணித் மன்னிக்கணும்னு சொல்ல நடுவில் பை மட்டும் இந்த பிஎல் ஃபேன்கள்லாம் நிற்பாங்கல்ல அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நான் உனக்காக இவ்வளோ பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிரேன்னு சொல்லிட்டு டோட்டோ வந்து அந்த ஃப்ளவரை கொடுக்க கணித்தும் சிரிச்சுட்டு அந்த ஃப்ளவரை வாங்கிட்டான். அப்பாடா அவன் மன்னிச்சிட்டாங்கிற மாதிரி பார்த்தா கணித் வந்து அந்த ஃப்ளவரை குப்பை தொட்டியில் போட்டான். இதை பார்க்கும்போது நானுமே ஷாக்காயிட்டேன். அதே மாதிரி தான் பை டோட்டோ 2 பேருமே அச்சோ என்னடா அதுங்கிற மாதிரி அவங்களுமே ஷாக்காயிட்டாங்க. அப்போ பையன் சொல்கிறான், என்னடா அது இவ்வளோ ஹாஸாக இருக்குன்ட்டு. பட் கணித் அங்கேருந்து நிற்காமல் போயிட்டானா. அதுக்கப்புறம் டோட்டோ பார்க்குறான், ஓ நீ ஹார்ட் டு கெட்டாக ட்ரை பண்ணுறியா, பரவாயில்ல, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டோட்டோ என்ன பண்ணாலும் இவனை விட்டு போகாமல் இருக்க ரெடியாக தான் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பேல் படி.